நிகழ்தகவு. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பாதி எரிந்த நிலையில் கிடந்த ஆண் சடலம். சடலத்தில் இருந்த பாவாடை மற்றும் வெள்ளி கொலுசு. கணவனுக்கு கல்தா கொடுத்துவிட்டு காதலனுடன் ஓட மனைவியின் மாஸ்டர் பிளான். ரயிலில் ஏறி ராஜஸ்தானுக்கு செல்ல தயாராக இருந்த மனைவியை காதலனுடன் கோழி அமுக்குவது போல் அமுக்கிய போலீசார். ஆணின் சடலத்தில் பாவாடையும் கொலுசையும் மாட்டி வைத்தது ஏன்? திருஷ்யம் படபானையில் நடந்த கொலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? பின்னணி என்ன? காலையில எந்திரிச்ச கீதாவோட கணவர் மனைவியை காணோம்னு பதறி இருக்காரு. அடுத்து சொந்த பந்தங்களோட சேர்ந்து பல இடங்கள்ல தேடி இருக்காரு. அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சடலம் எரிஞ்சும் எரியாமலும் கிடக்கிறத பார்த்திருக்காரு. அந்த சடலத்துல இருந்த பாவாடையும் கால்ல கடந்த கொலுசையும் பார்த்து கதறின கீதாவோட கணவர் அது என் மனைவியோட சடலம் தான்னு கத்தி இருக்காரு. ஆனா சடலத்தை முழுமையா பார்த்த கீதாவோட கணவர் இன்னும் அதிர்ச்சியில உறைஞ்சி இருக்காரு. காரணம், எரிஞ்சு கிடந்த பெண்ணோட சடலமே இல்ல, அது ஒரு ஆணோட சடலம். ஒரு ஆணோட சடலத்துல ஏன் தன்னோட மனைவியோட கொலுசும் பாவாடையும் இருக்கணும்? இதுல ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்ட கீதாவோட கணவர் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து குஜராத் மாநிலம் பதான் பக்கத்துல உள்ள ஜகோத்ரா கிராமத்துக்கு வந்த போலீசார் கீதாவோட கணவர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ சார், எனக்கும் 22 வயசான கீதாவுக்கும் திருமணமாகி சில மாசம்தான் ஆகுது. வழக்கம் போல தூங்கி எந்திரிச்சு பார்த்தப்ப திடீர்னு என் மனைவியை காணோம். ஊருக்கு ஒதுக்கு புறத்துல எரிஞ்சு போய் கிடந்த சடலத்துல தன் மனைவியோட பாவாடையும் கொலுசும் மட்டும் கிடக்கிறதா சொல்லி இருக்காரு. என் மனைவியை யாராவது கொன்னுட்டாங்களா இல்லைன்னா கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா? எரிஞ்சு போய் கிடக்கிற ஆண் சடலம் யாரோடையது? அந்த சடலத்துல எதுக்கு என்னுடைய மனைவியோட பாவாடையும் கொலுசும் இருக்கணும்? இப்படி எதுவுமே தெரியாம ஒரே குழப்பமா இருக்குதுன்னு சொன்ன கணவர்கிட்ட கீதாவோட போட்டோவை வாங்கின போலீசார் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி இருக்காங்க. அதே மாதிரி ஜகோத்ரா பகுதியில உள்ள எல்லா சிசிடிவி கேமரா பதிவுகளையும் செக் பண்ணி இருக்காங்க. அதுல கீதா ஒரு இளைஞரோட பைக்ல போற காட்சி இருந்திருக்குது. அதை பார்த்த பிறகுதான் விசாரணையே சூடு பிடிச்சிருக்கு. அந்த இளைஞரோட பைக் கடைசியா போய் நின்னது பலன்பூர் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன போலீசார் ராஜஸ்தானுக்கு கிளம்ப தயாரா இருந்த ட்ரெயின்ல வச்சு கீதாவையும் அவங்க கூட இருந்த அந்த இளைஞரையும் சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட வாழ்ந்துகிட்டு இருந்த கீதாவுக்கு காதலனை மறக்க முடியல. எப்படியாவது காதலன் கூடவே எஸ்கேப் ஆகிரணும்னு முடிவு பண்ணின கீதா காதலன் பாரத்துக்கு போன் பண்ணி நாம ஊரை விட்டு போயிடலாம், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. அது ஐடியா இல்ல, திருஷ்யம் திரைப்படத்தோட கதை கரு. சந்தால்பூர் பக்கத்துல வவ்வா கிராமத்தை சேர்ந்த 56 வயதான ஹிர்ஜிபாய் சோலங்கி நாடோடியா தெரிஞ்சிருக்காரு. அவருக்கு பைக்ல போறதுதான் வாழ்நாள் கனவு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாரத், ஐயா உங்களை பைக்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறேன் வரீங்களான்னு கேட்டிருக்கான். அப்போ சந்தோஷமா சரின்னு தலையாட்டுன நாடோடி சோலங்கிய ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துல கையில பெட்ரோல் கேனோட அங்க வந்த கீதா சோலங்கியோட சடலத்தை தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. அதை அடுத்து தன்னுடைய பாவாடையையும் வெள்ளி கொலுசையும் சோலங்கியோட சடலத்துல மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. மனைவி கீதாவை யாரோ எரிச்சு கொன்னுட்டாங்கன்னு கணவரும் சொந்தக்காரங்களும் நினைக்கணும்னு வழக்கு விசாரணையும் அப்படியே நடக்கணும்னு அவங்க 2 பேரும் நினைச்சிருக்காங்க. திருஷ்யம் திரைப்பட பாணியில எல்லாத்தையும் ஸ்மார்ட்டா நடத்தி முடிச்ச கீதாவும் பாரத்தும் அடுத்து ராஜஸ்தானுக்கு ஓடி போக ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க. ஆனா ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளேயே கீதாவும் பாரத்தும் பிடிபட்டதோட ஒட்டுமொத்த உண்மையும் அம்பலமாகிருச்சு. திருஷ்யம் திரைப்படத்தை பார்த்து போட்ட திட்டம் எல்லாம் மண்ணா போனதால காதலனோட சேர்ந்து சிறை கம்பிக்கு நடுவுல காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீதா. நிகழ்தகவு.